வாழ்க்கையில எல்லாருமே சில விஷயங்களை மறப்பதற்காக முயற்சிப்பீங்க இல்லையா? மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்கு. உதாரணமா என்ற வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எத்தனை ஜோக் சொல்லியிருப்பேன். அந்த ஜோக்கு ஒரு தரம் சிரிச்சிருப்பீங்க, 2 தரம் சிரிச்சிருப்பீங்க, 3 தரம், 4வது தரம் பழகி போயிடும். ஆனா வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ், ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, ஒரு அன்புக்குரிய பிரிவு, ஒரு அன்பு காதலனோ காதலியுடைய பிரிவு தாங்கிக் கொள்ள முடியாம இன்னும் அதை பத்தி வருத்தமா, இன்னும் அதை பத்தி கவலையா இன்னும் நினைச்சு கொண்டே இருக்கிறீங்க தானே? அந்த இடத்துல நம்ம பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஒன்று போகுது தானே? அதன் உணர்வுகள் என்ன சொல்லுதுன்றத கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது ஒரு சன நெரிசலான ஒரு பகுதி, ஒரு பேருந்து பயணம், ஒரு இடத்துல ஒரு வாசனை ஒன்று நம்மளை முட்டி மோதி செல்லும். அந்த வாசனை நம்மளுக்கு அன்புக்குரியவர்களுக்காக மட்டும் இருந்திருந்தால் உங்களுடைய பழைய கால நினைவுகளையும் தூண்டி அளிக்கும். மிகவும் ஆபத்தானது நினைவுகள். அவதானமாக இருங்க. எப்பவுமே நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் ஒன்னொன்னு சொல்லிக் கொள்றது, மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும் வரைக்கும் மறக்க முடியாதவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தேங்க்யூ.